காரோட ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுக்கு 2 சுவிட்ச் இருக்குது. ஒன்று வந்து நம்ம அந்த ஹெட்லைட் லீவரை ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது, இது தனி சர்க்கியூட்டு. இதுக்கு தனி சர்க்கியூட் இருக்கும். இன்னொன்று வந்து அந்த லீவரை நம்மளை நோக்கி புல் பண்ணுறது, நம்மளை நோக்கி இப்படி இழுக்கிறது, இதுக்கு தனி சர்க்கியூட். ஹெட்லைட் நார்மலாக 2 பீம்ஸ் இருக்கும், 2 பீம் இருக்கும். ஒன்று லோ பீம் சொல்லுவோம், இன்னொன்று ஹை பீம் சொல்லுவோம். லோ பீம்னா டிம்னு சொல்லுவோம், இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணும். ஹை பீம்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், இது வந்து லாங் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணும். காரோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஹெட்லைட்க்கு போகிற பவர் வந்து 2 பாத் வெளியே போகும். பாத் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்விட்ச் பாத்துன்னு சொல்லுவோம். அதாவது ஹெட்லைட் லீவரை நம்ம ரொட்டேட் பண்ணுறது மூலமா ஹெட்லைட் ஆன் பண்ணுறது. அதாவது நம்ம ஹெட்லைட் லீவரோட ஹெட்டை ரொட்டேட் பண்ணி ஹெட்லைட் ஆர் பார்க் லைட் ஆன் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு தனி சர்க்கியூட்டு. இது வழியா கரண்ட் போகணும், இது வழியா பவர் போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக காரோட இக்னிஷன் ஸ்விட்ச் வந்து ஆன்ல இருக்கணும். பாத் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆர் பாஸ் ஸ்விட்ச் பார்த்துன்னு சொல்லுவோம். லீவரை நம்மளை நோக்கி புல் பண்ணுறது தனி சர்க்கியூட். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு பேட்டரி, இது வந்து டைரெக்டாக பேட்டரியோட கனெக்டாக இருக்கும். இந்த பார்த்து நம்ம இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன்ல இல்லாட்டாலுமே கீயை தனியாக எடுத்துட்டாலுமே இந்த ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஐ மீன் பாஸ் லைட் ஸ்விட்ச் இருக்குல்ல, இது வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் இல்லாமையே பிளிங்க் பண்ணும்போது அங்கே லைட் ஆன் ஆகும். இது வந்து டைரக்ட் டு பேட்டரி, டைரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும். காரில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ், ஐ மீன் ஏசி, பவர் விண்டோ, வைப்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் திருப்பினாதான் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த பாஸ் லைட் ஸ்விட்ச் வந்து ஃபியூஸ் பாக்ஸ் மூலமாக டைரெக்டாக பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஐ மீன் 12 வோல்ட் சப்ளை வரும். ஹெட்லைட் ஆஃப்ல இருந்தாலும் அந்த பாஸ் ஸ்விட்ச் லைனில் எப்போவுமே கரண்ட் ரெடியாக நிற்கும். நம்ம லீவரை புல் பண்ண செகண்ட்ஸ்லேயே அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி பவர் வந்து பேட்டரியிலேருந்து டைரெக்டாக ஐபிஎம் பல்புக்கு போயிடும். லீவரை விட்ட உடனே சர்க்கியூட் ஓப்பன் ஆகி பவர் கட் ஆகும். ஸ்ட்ரக்சரலாக எப்படி வயரிங் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் சிஸ்டமில் ரிலேன்னு ஒரு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹெட்லைட்டை நார்மலாக டேர்ன் ஆன் பண்ணியிருந்தாலும் கூட பாஸ் லீவரை புல் பண்ணும்போது அந்த டைரக்ட் பேட்டரி கரண்ட் வந்து டைரெக்டாக ஹைபீம் ரிலேயை வந்து ட்ரிகர் பண்ணிடும். ரிலே ட்ரிகர் ஆன உடனே ஹைபீம் ஃபிலமெண்ட் ஆர் எல்இடி லைனுக்கு ஸ்பாட்லைட் பவர் போயிடும். இதனால தான் ஹெட்லைட் ஆன் கண்டிஷன் இருந்தாலும் பாஸ் லைட் ஒர்க் ஆகும், ஆஃப் கண்டிஷன் இருந்தாலும் பாஸ் லைட் ஒர்க் ஆகும். இதில் வந்து பல்போட ஒர்க்கிங், பல்போட டைப்பு முக்கியமான விஷயம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா H4 ஹேலோகன் பல்ப் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 ஃபிலமெண்ட் இருக்கும். ஹை பீமுக்கு தனி ஃபிலமெண்ட், லோ பீமுக்கு தனி ஃபிலமெண்ட் இருக்கும். இல்லைனா ஒரு சாலினாய்டு ஷட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக ஷட்டர் மேலே இருக்கும், லோ பீம் லைட் வெளிச்சம் கம்மியாக தான் தெரியும். இப்போ நம்ம இந்த பவர் சப்ளை ரிலே ட்ரிகர் பண்ணி பவர் சப்ளை அங்கே போகும்போது ஷட்டர் சடனாக கீழே இறங்கி நமக்கு ஹை பீம் லெவலில் ஃபுல் வெளிச்சத்தை முன்னாடி காட்டும். இதனால தான் நமக்கு பிளிங்கிங் எஃபெக்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ ஹெட்லைட் பாஸ் லைட் ஒர்க்கிங் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஹெட்லைட் எந்தெந்த சிச்சுவேஷன் நம்ம பாஸ் பண்ணி காட்டலாம், எதுக்காக பாஸ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஹெட்லைட் பாஸ் பண்ணி காட்டுறதை நம்ம டிரைவிங் ப்ரொஃபஷனலில் ஆப்டிக்கல் ஹார்ன் சொல்லுவோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டேக்கிங் சிக்னல் ஆகும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு நான் ஃபஸ்ட்டு வர்றேன், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு நம்ம ரைட் ஆஃப் வே கிளைம் பண்ணுறதுக்கு அல்லது அலர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஐ மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் பேரிகேட் வச்சிருப்பாங்க, அட் டைமில் ஒரு வண்டி தான் போக முடியும். அந்த டைமில் ஆப்போசிட்லேயே வண்டி வருது அப்படின்னா நம்ம அந்த லைட்டை பாஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஐ மீன் நான் ஃபஸ்ட்டு வர்றேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். அவங்க பாஸ் பண்ணுவோம், அவங்க ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம். நான் 2 பேருமே ஒரே டைமில் பாஸ் பண்ணிட்டோம், யார் ஃபஸ்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ரெஃபரி வச்சுலாம் அங்கே தீர்ப்பு சொல்ல முடியாது. அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம வெயிட் பண்ணி போகிறதா நமக்கு சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கிளியர் விசனுக்காக யூஸ் பண்ணுவோம். நைட் டைமில் ஆப்போசிட்லேயும் லைட் ஆன் பண்ணிட்டே வருவாங்க, நம்மளும் லைட் ஆன் பண்ணி வச்சிருப்போம். 2 பேருக்கும் ஆப்போசிட்டில் லைட் அடிக்கும்போது நம்ம விசன் கிளியராக இருக்காது. அந்த டைமில் நம்ம பிளிங்க் பண்ணோம்னா அவங்களும் பிளிங்க் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்க விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா பிளிங்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் 2 பேருமே பிளிங்க் பண்ணுற டைமில் ஒரு செகண்டில் லைட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுதுல, அந்த செகண்ட்ஸில் கிளியராக வியூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம போயிடலாம். அதாவது நைட் டைமில் கிளியர் விசனுக்காக யூஸ் பண்ணுவோம். டே டைமில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வர்றேன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் ரைட் ஆஃப் வே கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.